ஷேய் லட்சுமி சரஸ்வதி நீதிமான் இன்னைக்கு நீதிமன்ற கோர்ட்டில் இன்னைக்கு பிள்ளைய வச்சு தான் உள்ளே போக வேண்டிய கணக்கு அவர் ஏடு ஓலைச்சோடு. நீ எப்படி நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே நீ வர முடியும்? அதுதான் கணக்கு முற்றுப்புள்ளி வச்சான். எப்படி நீ நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே நீ வருவ? நாங்கள் அழித்து வெல்லாம் பாழாக்கி நாங்கள் எல்லாம் உட்காந்து நாங்களே அழித்து வச்சுருப்போம். உன்னால் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே வர முடியுமா? சத்திய வாக்கு. நான் வருவேன்டா, நான் வருவேன். என் குடும்பம், என் பிள்ளை, என் மகனை வச்சு உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் மிதிப்பேன். என் கணக்கு நான் எடுப்பேன். என் உத்தரத்தாண்ட நான் ஆடுவேன். இன்னையிலேருந்து நீதிமன்ற கோர்ட்டில் நான் கணக்கு எடுத்து முடித்தோடனே கணக்கு 7 ஜெம்மத்தில் கம்ப்யூட்டர் கணக்கில் ஏறி இருக்கும். இதுதான் கம்ப்யூட்டர் கணக்கு. அவரை கடவுளே காட்டினார். இல்லை நீ சத்தியவாக்கு வாங்குத இந்த ஜெம்மத்தில் 7 ஜெம்மம் முடிச்சு இந்த கம்ப்யூட்டர் கணக்கில் வரேன்டா. கம்ப்யூட்டர் கணக்கில் வரையில் ஒத்த பிட்டு விட மாட்டேன். எல்லாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நான் தான் ஏற்ற வைப்பேன். உலக நாடே ஏற்ற வைப்பேன். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு உலக நாடே தாய் இந்தியா தான்டா. நான் ஏற்று வந்த கம்ப்யூட்டர் பெட்டியை பாடுறா அப்படின்னு அப்பே ஐயா காட்டினார் கடவுள். சத்தியவாக்கு வாங்குறவன் சத்தியவாக்கு வாங்கினான்ல அந்த பேட்டை புரியா? இல்லை பைப்பேல இந்த செம்மத்தில் கம்ப்யூட்டர் பெட்டி எது கையில் வச்சுருக்காரு? இப்போ தான் இந்த கம்ப்யூட்டர் பெட்டிக்கு வேலை வரப்போகுது புரியா? எதுக்கு கம்ப்யூட்டர் பெட்டி கையில் வச்சுருக்காரு? நீ வச்சுருக்க கம்ப்யூட்டர் பெட்டியில் தப்பு கணக்கு ஓடி ஆடி பாடி நாசம் பண்ணி வச்சுருக்கிய அந்த தப்பு கணக்கு தான் இன்றைக்கி உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே முழிச்சு பார்ப்பார். முழிச்சு பார்க்கல அப்படியே டெல்லி வரைக்கும் கணக்கு எடுப்பார். கணக்கு எடுத்து முடித்த உடனே அரசியல்வாதி பூரா உள்ளே மாட்டுவான். அதான் ஓலை அமீனா ஓலை ஆமாம் ஓலை போயிடுச்சுடா போயிடுச்சு. இப்போ பார் என்ன நடக்குன்னு பாரு. முக்கால் சத்தியம் உட்காந்துருக்காருடா. பயம் இல்லையாடா. ஏதோ கணக்கு போடுறாரு, ஏதோ ஆடிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 2 பக்கம் கூத்தடிக்கும், கொட்டு மேலே அடிக்கும், மைக்கை பிடிச்சி வாசிக்காம நீ வாசிக்க. இதுக்கு முற்றுப்புள்ளி ஆண்டவன் பகவான் வச்ச கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம் மக்களை பூரா பாழாக்கிட்ட, மக்களை பூரா உழைச்சி சாப்பிட்ற மக்களை பாழாக்கிட்ட, விவசாயத்தில் உழைச்சி சாப்பிட்ற மக்களை பாழாக்கிட்ட, எல்லாமே அரசியல்வாதி பாழாக்கிட்டான். எல்லாம் கோர்ட்லேயும் தண்டனை கொடுக்காம அது வேறு வெளியில் வித்தோட்டமாக போகிறனால தான் இப்போ எல்லா கணக்குலையும் மனித பிறகு மாதிரி ஆடுதான் ஓடுதான் பாடுதான். இப்போ அடக்கிறது கடவுள் ஒன்றால தான் அடக்க முடியும். இன்றைக்கி நீதிமன்ற கோர்ட்டில் ஐயா கடவுள் காலை வைக்கார். நீதிமான் காலை வச்சா என்ன நடக்கும்? மதுரை சலங்கையை எரிஞ்சு போச்சா? இவர் இப்படி எரிக்க மாட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் மிதித்தோடனே டெல்லி வரைக்கும் ஆட்டி எடுத்து போடுவார். மாநில பேரை ஆட்டி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்